நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கங்க. விஜய் பத்தியாப்பா சினிமாலலாம் யாருக்கிட்டேயும் பேசாத இருந்தார். ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வந்த ஒன்றையும் என்ன சத்தமாக பேசுகிறான் பத்தியாப்பா. உங்கள் விஜய் உங்கள் விஜய்ன்னு சொல்கிறானே, ஊமை கொட்டா மாதிரி சினிமாவில் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் அவன் எப்படிப்பா சத்தமாக பேசுகிறான். அவன் நல்லா நடிக்கிறான்பா. பத்தியா 41 உயிரை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்குன்னு எங்கேயாவது வந்தானா பத்தியாப்பான்னு. அப்பா அப்பா பட்டி தொட்டியெல்லாம் விஜய் அண்ணாவை பற்றி எப்படியெல்லாம் கழுவி ஊற்றணுன்ட்டு கழுவி ஊற்றுனாங்கங்க. இதோ நேற்று எல்லாரையும் பார்த்து பேசி பணத்துக்கு பணமும் கொடுத்து காலில் விழுந்தோம், உங்களுக்கு உயிர் நாள் வாழுற வரைக்கும் நான் இருக்கிறேன்ட்டு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. பேசின வாயெல்லாம் என்ன பண்ணலாம், கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லார் வாயும் தையல் போட்டுடலாமா. பேசுங்க, அளவோட பேசுங்க. வாய் இருக்குதுன்னு எதை ஒன்றா பேசிடாதீங்க. விஜய் அண்ணா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கோ, அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்.